ஏசப்பா இந்த இடத்துல சாட்சி அனுத்ததுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு சாட்சி சொல்ல வாய்ப்பு கொடுத்த பிரதருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ 23 நாளாவது என் மருமகளுக்கு டெலிவரி டைமு ஆண் பிள்ளை பிறந்திருக்கு. ஃபஸ்ட்டு 2 மாதம் இருந்து அது கரு கொஞ்சம் களைஞ்சிட்டு டாக்டர்கிட்ட போனால் அது கொஞ்சம் வளர்ச்சி இல்லாமல் இருக்குது அப்படி சொன்னாங்க. அப்போ 2 மாதம் அது கரு கழிஞ்சிருச்சு. அப்போ பிரதர்கிட்ட ஃபோன் பண்ணேன், ஜெபம் பண்ண. பிரதர் கவலைப்படாத சிஸ்டர், உங்களுக்கு அடுத்த ஆண்டவர் ஆண் பிள்ளை கொடுப்பாரு பேர் அப்படின்னு. அதுபோல நான் அதை விசுவாசத்தோடு இருந்தேன், ஆம்பளை பிள்ளை அப்படின்னு சொல்லி. ஏசப்பா அவங்க எல்லாருமே வீட்டில் பெண் பிள்ளை வேணும்னு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி எனக்கு ஆண் பிள்ளை பேரந்தான் வேணும்னு கேட்டேன். அதுபோல் பிரசவ டைம்லேயும் ஆப்ரேஷன் பண்ணணும், வலி இது தெரியல, தண்ணி அதிகமாக இருக்குது, குழந்தைக்கு ஆபத்து இருக்கும் அப்படி சொன்னாங்க. நான் பிரதர்கிட்ட சொன்னேன், பிரதர் ஆண்டவர் சுகப்பிரசவத்தை காமிக்கிறாங்க சிஸ்டர், நீங்கள் கத்தி வைக்க வேண்டாம்னு சொல்லுங்கள் அப்படி சொன்னாங்க. சரி, அவங்க நாளே எல்லாம் டாக்டர்கிட்ட எல்லாம் பேசி முடிச்சுட்டு மறுநாள் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு எல்லாம் ரெடியாகி வந்துட்டாங்க. எனக்கு அது தெரியல. ஆனால் இவங்க இது சொன்னாங்க, அதனால இந்த தண்ணி அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பி போனோம். அப்போது அவங்க மறுநாள் போனோன்னே, ஏம்மா நீ என்ன ஆப்ரேஷத்துக்கெல்லாம் ரெடி பண்ணுறாங்களா? ஆமாம், குழந்தைக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. அப்படி இல்லைம்மா, ஆண்டவர் சுகப்பிரசவத்தோடு காமிச்சிருக்கிறாரு, நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னா எங்கள் பையன் எதுவும் அவங்க ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. நாம் சொல்கிறத நான் டாக்டர்கிட்ட ஏதாவது பேசலான்னு பார்த்தாலும் அவங்க எதுவுமே, அவங்க பாட்டுக்கு போகிறாங்க வராங்க, அந்த வேலையை மட்டும் பார்த்துட்ருக்காங்க. நான் நினச்சேன் அவங்க, ஆனால் ஆப்ரேஷன் பண்ணால் பரவாயில்லங்கிற மாதிரி அவங்க இருந்தாங்க. ஆனால் நான் சுகப்பிரசவத்தை எதிர்பார்த்தேன். ஆனால் என்கிட்ட எதுவுமே கேட்கல. பையன்கிட்ட சொன்னால் அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. அவங்க எதுவும் சட்டை பண்ணிக்க, நீங்கள் கம்முன்றுங்கம்மா, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறாங்க. நான் அப்படி நினச்சேன், ஆண்டவரே அவங்க அப்படி சொல்கிறாங்களே, நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு. அவங்க இஷ்டம் போலே அது ஆப்ரேஷன் பண்ணி ஆண் பிள்ளை பிறந்துச்சு. அப்போ எனக்கு ஏசப்பா நான் நினச்ச மாதிரி ஆம்பளை பிள்ளை பேரனை கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க சங்கடப்பட்டாங்க, பொம்பளை பிள்ளை எதிர்பார்த்தா அப்படின்னு. பரவாயில்ல, எனக்கு இது ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சுருக்கிறா அப்படின்னு. என் விஷயத்தில் நிறையா அற்புதம் செஞ்சுருக்கிறாங்க. இந்த தோல் பசத்துக்கு முன்னாடி இப்போது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னே ஒரு சின்ன கடுகு தண்டியில் ஒரு கட்டி மாதிரி இருக்கணும், அந்த ஜீவ ஒலிக்கு வர்றதுக்கு முன்னக்கிட்டே இருந்துச்சு. அப்போ நான் அது என்னென்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு தடவை ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அப்போ அவங்க சொன்னாங்க, லேசாக கொழுப்பு கட்டி மாதிரி இருக்குது, அதை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப வாங்க சிசேரியன் பண்ணிடலாம் அப்படி சொன்னாங்க. நான் என்னடா இப்படி சொல்கிறாங்களே, நம்ம இவ்வளோ நாளாச்சு நம்ம திரையத்தில் கத்தி படலையே அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கே. அப்புறம் பிரதர் செய்தி நாங்கள் அப்போ கேட்டுக்கிட்டு இருக்கப்போ அப்போ சொன்னாங்க, நீங்கள் மருத்துவரை நம்பாதீங்க, மகத்துவத்தை நம்புங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுலேருந்து நான் விசுவாசித்து அப்புறம் பிரதர் செய்தியை கேட்டு நாங்கள் இங்கே வர ஆரம்பிச்சிருந்து அப்போ இந்த ப்ரேயர் எண்ணெயை நான் போட்டுக்கிட்டே இருந்தேன். ஒவ்வொரு நாளும் நைட்டு இந்த சவ்வு தேஞ்சதுக்கு இதுக்கும் இந்த இதுக்கு பக்கமாக போட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனால் ஒரு நாள் அது அந்த இது எப்படி கீழே விழுந்ததுன்னு எனக்கே தெரியல. அந்த கட்டி இருந்த இடமே எனக்கு தெரியல, அது எப்படி மறைஞ்சு போச்சு. அந்த ஜெபம் எண்ணெய் போடப்பட எனக்கு ஒன்றுக்கும் அந்த மருந்து இப்போ கூட இப்போ ஒரு 15 நாளாவேமோ ஆஸ்பத்திரி போயிட்டு வந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப முடியல, சளி பிடிச்சிக்கிட்டு இருமல் அந்த மாதிரி பிழைகளமாக இருந்தது. அப்போ பிரதர்கிட்ட ஃபோன் போட்டு ஜெபம் பண்ண, பிரதர் இந்த மாதிரி இருக்குது, எங்கள் வீட்டுக்காருக்கு கால் வலி, ரொம்ப வலி, அந்த கால் பிழைகளமாக இருந்தது அப்படின்னு. அப்போ பிரதர் ஜெபம் பண்ணி விட்டாங்க. அந்த ஜெபம்லேருந்து ஆண்டவர் இப்போ வியாபாரத்துக்கு போயிட்டு வரதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். இப்போ வியாபாரத்துக்கு டெய்லி போயிட்டு வர்றார், போகாமல் இருக்க மாட்டார். எனக்கு அந்த ஜெபம் பண்ணதுக்கப்புறம் அந்த இருமல் சளி கொஞ்சம் குறைஞ்சிச்சு. அப்புறம் நான் ஆண்டவரே, நான் இந்த மாதிரி இந்த மாதம் உபவாச கூட்டத்துக்கு போனேன், எனக்கு எதுவுமே இருக்கக்கூடாது அந்த இடத்துக்கு போகும்போது அப்படின்னேன். அதுபோல் ஆண்டவர் எங்களுக்கு எந்த ஒரு பலகீனம் இல்லாமல் அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வர்றதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். ஒவ்வொரு மாதமும் எப்படியாவது நம்ம அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு எங்களுக்கு நான் அந்த எப்போ அந்த ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை வரும் அப்படி தான் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த வேலூர்லேருந்து அந்த இடத்துலேருந்து எங்கள் 2 பேர்த்தையும் வர்றதுக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறாரு. பிரதர் சொல்லுவாங்க, கிருபை இருந்தால் தான் அந்த இடத்துல வர முடியும் அப்படிம்பாங்க. நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதையே தான் யோசிப்போம், பரவாயில்ல ஏசப்பா நம்மளுக்கு கிருபை கொடுத்துருக்குறாங்க, நம்ம என்ன சங்கடப்பட்டாது நம்ம அந்த இடத்துல போயிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும், எங்கள் பசங்க எதோ சொல்லுவாங்க, நாங்கள் அதை காதுலேயே வாங்க மாட்டோம். நாங்கள் முதல்ல அங்கே போகணும், எங்களுக்கு அதுதான் மெயின். இப்படி சரி நீங்கள் எப்படி போயிட்டு வாங்கம்மா அப்படிம்பாங்க. ஆனால் முன்ன அவங்க தடை செஞ்சாங்க, ஆண்டவர் கிருபையில் இப்போ எந்த தடையும் இல்லை, எதுவும் சொல்ல மாட்டாங்க. சரி உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு. அப்போ நான் பிரதர்கிட்ட சொன்னேன், பிரதர் எப்படியாவது அவங்க இந்த இடத்துக்கு வரணும்னு சொன்னேன். பிரதர் ஜெபம் பண்ணியிருக்காங்க, ஆனால் நிச்சயமாக இந்த குடும்பமாக நாங்கள் இந்த இடத்துல சாட்சி சொல்லுவோம்.